ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. சாயன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ சாயருளின் சார்பாக இனிய நல்வணக்கம். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய ஜெய சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன். அந்த நாட்களை நினைத்துப்பார். மிக தீவிரமாக அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருக்கிறாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்துக்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது. உன்னை பல முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து காத்திருக்கிறேன். உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள், இவை அனைத்தையும் நீ கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்களை, தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் உயர்த்தி வைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக. என்றும் உனக்காக நீ செல்லும் இடங்களிலெல்லாம். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு செல்லமே, காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் அதில் கிடைக்கப் போவதில்லை. அதனால் பொறுமையுடன் காத்திரு. நீ விரும்பியவை அனைத்தும் உனக்கு கிடைக்கச் செய்வேன். உன் அப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, மனம் கலங்காதே. என்றும் நிம்மதியுடன் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு எனக்காகவே காத்திரு. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு குழந்தையே, புண்ணியங்கள் அனைத்துக்கும் மேலானது நன்றி பாராட்டுவது. பாவங்கள் அனைத்துக்கும் மேலானது நன்றி மறப்பது. தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிராயச்சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றிக்கடன். ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்புக்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். நீ கலங்காதே. எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கிற வழியையும் உருவாக்கி அளிப்பேன்.
உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். உனக்காக நான் வருவேன் என் அன்பு செல்லமே. கலங்காதே. வாழ்க்கையில் இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காணப்போகிறாய். பொறுமையோடு காத்திரு, நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடலாம். அவையெல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களாய் வருவதென்று இல்லை. எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகிறது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கிறது. அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம்தான். அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கிறேன். கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனதுதான், அது ஒட்டாது. அதுபோல்தான் எண்ணங்களும் ஒருமுறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடரும். அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகிறார்கள். அதனால் உனக்கான எண்ணத்தின் வழியாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு துணையாய் நான் என்ற உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன். உன்னை நல்ல வழிப்படுத்தவே ஜென்மம் ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் என்ற என் சாயப்பா என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா? அது உன்னை எந்தவிதமான மாறுதல் வழிக்கு போக விடாது. என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாய் தேவாவுக்கு நிம்மதி. அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். இந்த துவாரகமாயி தாயின் கருவிலிருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசையுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். அன்பு குழந்தையே, விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கூடவே நான் இருப்பேன். மனம் கலங்காதே. தைரியமாக செயல்படு. எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் என் மீது நம்பிக்கை வைத்தும் உன் மீது நம்பிக்கை வைத்தும் முழு பொறுப்புணர்வுடன் நீ செயல்பட்டு கொண்டே இரு. காலம் ஒரு நாள் உன் வசப்படும். உனக்கு நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் உயிரான குழந்தை, நீதான் எனக்கு. உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு கிடைக்கும். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். காற்றை உன் மூச்சில் கலக்கப் போகிறது. உனக்கான நிம்மதி உன் சாய் அப்பாவான என்னை நினைக்கும் போது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காய்ப்பேன். ஒருபோதும் கலங்காதே. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். சாய் அன்பர்களே, ஏதோ ஒன்றுக்காக சாய் நம்மை காக்க வைக்கிறார் என்றால் அதில் 1000 நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும். அதை உணர்ந்து பொறுமையுடன் இருப்போம். ஸ்ரீ சாயின் அருளால் அவருடைய பொன்மொழிகளை எடுத்து கூற, அவருடைய அற்புதங்களை எடுத்து கூறுவதற்காகவே நான் இந்த சேனலை உருவாக்க இருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை சாய்நாமம் போற்றிக் கொண்டிருங்கள் சாயன்பர்களே. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம்.